ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி பேபிஸ்க்கு நல்ல வெயிட் கெயின் ஆகக்கூடிய கேரட் பன்னீர் ரைஸ் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். பசும்பாலில் செஞ்சனால பார்க்குறதுக்கு எல்லோயிஷாக இருக்குது. பன்னீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து உதுத்து விட்டுக்கோங்க. இதோடு பார்த்திங்கன்னா ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட் ஒன்று வந்து துருவி எடுத்திருக்கேன். இந்த கேரட் பன்னீர் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். பேபிஸ் நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஒரு பன்னீர் கொடுத்து பாருங்கள். பேபிஸ்க்கு செட் ஆகிக்கணுன்றதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பன்னீரோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. அதோடையே வந்து நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த கீலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கேரட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கேரட் வந்து ஒரு 50% வந்து குக் ஆகிற அளவுக்கு வந்து விட்டுருங்க. கேரட் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வந்து குக் ஆச்சு அப்படின்னாலே வந்து போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சாதத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட பார்த்திங்கன்னா 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் மட்டும் நான் பேபிஸோட காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹெல்த்தியான கேரட் பன்னீர் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். பேபிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான லஞ்சாக இருக்கும். நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு, பேபிஸோட கட் ஹெல்த்துக்கெலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் உங்கள் பேபிஸோட ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேபிஸ்க்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.